இந்த படத்தை ரெண்டாம் தடவை நான் விரும்பி பார்த்தேன் இன்னைக்கு. காரணம் என்ன, இந்த யங் டீம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு இதில் இம்ப்ரெஸ் ஆனது என்னன்னா, பழமையும் புதுமையும் சேர்ந்து அழகாக ஒரு கலவையை பண்ணியிருக்காங்க. அதிகம் டயலாக்ஸ் இல்லாமல் நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே வேலை செய்ய வச்சுட்டார் டைரக்டர். எனக்கு டைலாக் வராதுன்னு நினச்சாரோ இன்னும் தெரியல. பட் ஐ என்ஜாய் டூயிங் இட் பிகாஸ் ரொம்ப சைலண்டாக ஆக்ட் பண்ணுறது இருக்கிற பவர் யூ ஓன்ட் கெட் இன் டைலாக். கேட்டிருந்தா கூட எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றப்ப அதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது. நீ ஃபார் அவரை பற்றி பேசுறதுன்னா பேசலாம். தாவேகா தவக்கலா இதெல்லாம் இப்போ பேசுறாங்க. ஓகே, 7 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் ஒரு லீட் ரோலாக ஒரு படம் பண்ணுறேன். நீ ஃபார் எவர் படம் வந்து எல்லா ஜெனரேஷன்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி. புது டீம் தான். ஸோ ஒரு புது டீம் இந்த படம் பிக் இம்பேக்டாக தமிழ்நாட்டில் எடுத்தோம்னா மீடியா சப்போர்ட் ரொம்ப தேவை. எதுவுமே இல்லை அப்போ எங்ககிட்ட. டீ செலவு கூட எதுவும் இருக்காது. பட் ஆனால் இந்த எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க். தூங்க மாட்டோம். நிறையா டிப்ரெஷன் நைட்ஸ் இருந்திருக்கு. அதை எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் இங்கே நிற்கிறோன்னா அதுக்கு மெயின் ரீசன் இவங்க 2 பேர் தான். இவங்க இல்லைன்னா இது எப்படி நடந்திருக்குன்னு தெரியல. ஸோ எல்லா இடத்துலையும் நான் மற்ற எல்லாத்த பற்றி பேசியிருக்கேன். பட் இந்த இடத்துல உங்கள் முன்னாடி நான் இவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். சொல்லுங்க. ஆமா, புடவை கட்டி வச்சாங்களா? அதான் அவங்க வச்ச கடைசி தம். ஆமா ஆமா, இல்ல நான் சொல்லக்கூடாது, செஞ்சுக்க. ஆக்சுவலா இந்த கதையில வர ஹீரோவே இவர் தான். அப்ப அவரை பத்தி எப்படி தப்பா காட்டுவாரு? இல்ல சுத்தி இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் இவர் திட்டணுங்கிறதா ஒரு இது. அதை எடிட்ல பார்க்கும்போது இவரே ப்ரோ ஏன் ப்ரோ இவ்வளவு திட்டுறாங்க. சார் இல்ல லோ குவாலிட்டி அணிறது போய் 2 ஸ்டெப்ஸ் போடு அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அனுப்பிச்சுடுவாரு. மற்றபடி நம்ம எதுவும் அது. ஹாய், என்னோட பேர் ஸ்னேயா சக்தி. ஸோ நீ ஃபார் எவர் படத்துல வந்து ஒரு நல்ல ப்ராமினென்ட்டான ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். நீ ஃபார் எவர் படம் வந்து ரொம்ப ஒரு அழகான படம், ரொம்ப ஒரு அழகான ஒரு ஸ்டோரி. இதில் நிறைய லேயர்ஸ் இருக்கு, நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. அண்ட் ஆக்டர்ஸ், டிரெக்டர், மியூசிக் டைரக்டர், எடிட்டர் எல்லாருமே இங்கே ஃப்ரெஷ். ஸோ தமிழ் சினிமா எப்பவுமே ரொம்ப வெல்கமிங்காக இருக்கும்னு நாங்கள் எல்லாருமே நம்பி தான் இந்த ஸ்டெப் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக இந்த படத்தை March 27 தியேட்டரில் பாருங்கள். அண்ட் உங்களோட ஆனஸ்ட் ரிவ்யூஸ் எங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக உங்கள் ரிவ்யூ சொல்லிட்டு ஆடியன்ஸ் கண்டிப்பாக உங்கள் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த படத்தை ரெண்டாம் தடவை நான் விரும்பி பார்த்தேன் இன்னைக்கு. காரணம் என்ன, இந்த யங் டீம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு இதில் இம்ப்ரெஸ் ஆனது என்னன்னா, பழமையும் புதுமையும் சேர்ந்து அழகாக ஒரு கலவையை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க யங்ஸ்டர்ஸ் எடுக்கிற மேட்டர்னா, செகண்ட் ஹாஃப் முழுக்க ஃபேமிலி எமோஷன்ஸை பியூட்டிஃபுல்லாக லிங்க் பண்ணியிருக்காரு டைரக்டர். அதாவது ஒரு சொந்த எக்ஸ்பீரியன்ஸாக கூட இருக்கலாம் நிறைய விஷயங்கள் அதில். பட் he has done it very beautifully. அண்ட் எண்டில் வந்து அந்த கனெக்டிவிட்டி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அ பிக்சர் ஃபார் ஆல், அப்படிதான் சொல்ல முடியும். இது எக்ஸ்ட்ராடினரி பிக்சரா என்ன அதெல்லாம் சொல்ல சொல்றாரு. இட் இஸ் அ வெரி நீட் பிக்சர். ஆடியன்ஸ் போய் சேர வேண்டிய ஒரு பிக்சர். இப்போ வந்து அன்னைக்கெல்லாம் பேசிட்டு இருந்த மாதிரி ஆடியன்ஸை தியேட்டருக்கு கொண்டுறது தான் கஷ்டம். கொண்டு வந்து பார்க்க வச்சுட்டா இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். அந்த மாதிரி சமீபத்தில் நிறைய படங்கள் ஓடி இருக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்க கண்டென்ட்ல. ஸோ வெறும் கண்டென்ட்டை மட்டும் நம்பி பண்ண ஒரு படம். உங்களுடைய ப்ரெஸ்ஸோட ஆதரவு இருந்ததுன்னா மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் நீங்கள் ரீச் பண்ணி விட்டீங்கன்னா போதும். தே வில் டேக் த டிசிஷன் அண்ட் லைக் த பிக்சர். ஐ பர்சனலி லைக் த பிக்சர். அண்ட் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதிகம் டயலாக்ஸ் இல்லாமல் நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே வேலை செய்ய வச்சுட்டார் டைரக்டர். எனக்கு டைலாக் வராதுன்னு நினச்சாரோ இன்னும் தெரியல. பட் ஐ என்ஜாய் டூயிங் இட் பிகாஸ் ரொம்ப சைலண்டாக ஆக்ட் பண்ணுறது இருக்கிற பவர் யூ ஓன்ட் கெட் இன் டைலாக். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் working with this young team, I went back about 50 years. Thank you. எங்க வந்துட்டேன். ஆமா, எனக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்து சார், நான் போகணும்ல. கேட்டிருந்தா கூட எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றப்ப அதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது. நீ ஃபார் அவரை பற்றி பேசுறதுன்னா பேசலாம். தாவேகா தவக்கலா இதெல்லாம் இப்போ பேசுறாங்க. ஓகே, அன்னைக்கு கேட்டிருந்தாலும் இதான் பதில், இன்னைக்கு கேட்டிருந்தாலும். அன்னைக்கு எனக்கு நாடக ஒத்திகை இருந்ததுனால நான் சீக்கிரம் கிளம்பி போனேன். இன்னைக்கு நாடக ஒத்திகையில இல்லை. பட் லெட் அஸ் டாக் அபவுட் திஸ் வாட் இட் இஸ். அதுக்கு இன்னொரு அரங்கம் வைங்க, அங்க வந்து பேசுங்க.
அது பண்ணீங்க. கல்யாணம் நடக்கிற இடத்துல டைவோர்ஸை பத்தி பேசலாமா? அந்த மாதிரி தான் நீ ஃபார் எவர் இந்த படம் ஒரு ஒரு ஜென்சி ஜெனரேஷனுக்கும் சரி 90ஸ்க்கும் சரி அப்பா அம்மா எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம். நாங்கள் எல்லாருமே ஒரு புதுசாக இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். என் புது டீம் அண்ட் புது சினிமாக்கே புதுசாக வந்திருக்கோம். ஸோ உங்கள் எல்லாத்தோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். டைரக்டருக்கும் புதுசு. ஸோ கண்டிப்பாக உங்களோட ரிவ்யூஸ் போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். அண்ட் நிறைய படங்கள் இதே மாதிரி நாங்கள் பண்ணணும் உங்கள் பிளெஸிங்ஸோட. தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, என் பேர் அர்ச்சனா ரவி. 7 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் ஒரு லீட் ரோலாக ஒரு படம் பண்ணுறேன். நீ ஃபார் எவர் படம் வந்து எல்லா ஜெனரேஷன்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி. எல்லார்கிட்டும் கண்டிப்பாக இது தியேட்டரில் வரணும். அது மட்டும் இல்லாமல் எந்த பெரிய ப்ரமோஷன்ஸ் இல்லாமல் பெரிய பேக்கப் இல்லாமல் ஒரு புது டீம் தான். ஸோ ஒரு புது டீம் இந்த படம் பிக் இம்பேக்டாக தமிழ்நாட்டில் எத்தணும்னா மீடியா சப்போர்ட் ரொம்ப தேவை. ஐ ரியலி ஹோப் எவ்ரி ஒன் வில் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், என் பேர் சுதர்ஷன் கோவிந்த். ஸோ இந்த படத்தில் அஜய்ன்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன் லீடா. இந்த படத்தில் அஜய்ன்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன் லீடா. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி லீடா பண்ணியிருக்கிறது. ஸோ ஒரு நல்ல படம் எங்களால் எடுக்க தான் முடியும். அதை கொண்டு போய் சேர்க்கறது எங்கள் கையில் இல்லை. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை கொண்டு போய் சேருங்க. தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ப்ரீமியருக்கு வந்ததுக்கு, ஆக்சுவலாக ப்ரெஷ் ஷோக்கு வந்ததுக்கு. படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து ஒரு எல்லா லெவல் ஆஃப் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி படம் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். இந்த படத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் எல்லா லெவல்லையும் போய் ரீச் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள், கொண்டு போய் ஜனங்க எல்லாருக்கும் சேர்த்து விடுங்க. அவ்வளோதான். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஹாய், என் பேர் அஸ்வின். இந்த படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்ணியிருக்கேன். தெரிஞ்ச மியூசிக் வச்சு நான் படத்தை முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த படத்தை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். டெக்னிக்கலாகவும் சரி, மியூசிக்காகவும் சரி, படமாகவும் சரி, எல்லாமே ஒரு புது டீம், பெரிய ட்ரீம். அண்ட் இதை போய் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட சேர்த்து வைக்கிறது வந்து உங்களோட ஒரு டியூட்டியும் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களோட ஹானஸ்ட் ரிவ்யூஸ் சொன்னாலே எனக்கு போதும். அண்ட் மார்ச் 27 மூவி தியேட்டரில் வருது. எல்லோரும் நீங்கள் குடும்பத்தோடு பார்க்கணும். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் எஸ்ஏ நாகார்ஜுன். இந்த படத்தோட ஃபிலிம் எடிட்டர் நான். ஆக்சுவலி அசோக் நான் லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தில் நாங்கள் ரொம்ப பேக்டாக 2 hours 10 minutesக்குள்ளே என்ன படம் சொல்ல முடியுமோ ஒரு பேக்டாக சொல்லியிருக்கோம். அண்ட் பேக் போனால் இந்த டீம்மேட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா மியூசிக், கேமராமேன் சார் எல்லாருமே ரொம்ப நல்லா ஒரு விஷயம் கூட்டு முயற்சியாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். டெலிவரி சூப்பராக கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறோம். தேட்டரில் பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் பீப்புள்ஸ் கமிங். தேங்க்ஸ். வந்திருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நான் ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருந்தேன், பென் இஸ் மைட்டியர் தென் ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேனாவால் தான் நிறைய விஷயத்த மாற்ற முடியும்னு நான் நம்புகிறேன். அதை இன்றைக்கும் ஏன் சொல்கிறேன்னா, அன்றைக்கி நீங்கள் படம் பார்க்கல, இன்றைக்கி நீங்கள் படம் பார்த்துட்டீங்க. ஸோ உங்கள் மனசுக்கு என்ன உண்மையாக தோணுதோ நீங்கள் அதை எழுதுங்க. ஆனால் கண்டிப்பாக எழுதுங்க. இந்த படம் மக்கள்கிட்ட போய் கண்டிப்பாக சேரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ப்ரொமோஷனுங்கிறதே வந்து இப்போது வேறு மாதிரி ஆகி கண்டிப்பாக எவ்வளோ அதிகமாக காசு ப்ரொமோஷனில் போடுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோமா அவங்க பாக்ஸ் ஆஃபீஸ் காட்டலாம் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆனால் அதையும் தாண்டி நல்ல படம் ஜெயிக்குங்கிறது நீங்கள் கொடுக்குற நம்பிக்கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்களால் மட்டும்தான் முடியும். அண்ட் இந்த இடத்துல இப்போது இங்கே எல்லாருமே இருக்கோம். நான் இந்த இடத்துல ஒரு 2 தேங்க் பண்ணிக்கணும். அது யாருக்குன்னா, என்னோட ப்ரொடியூசருக்கும் என்னோட ஹீரோக்கும். ஒரு பாயிண்ட்ல அவரோட லாஸ்ட் ஃபிலிம் ஒரு மாதிரி சரியா போகலை. அந்த டைம்ல என்னடா பண்றதுன்னு தெரியாம இருந்தப்போ அவரு, நானு, ஹீரோ 3 பேர் தான் இது எப்படியாவது நம்ம கொண்டு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு நைட்டு பகல்னு பார்க்காம எதுவுமே இல்லை அப்போ எங்ககிட்ட. டீ செலவு கூட எதுவும் இருக்காது. பட் ஆனால் இதை எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க். தூங்க மாட்டோம். நிறையா டிப்ரெஷன் நைட்ஸ் இருந்திருக்கு. அதை எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் இங்கே நிற்கிறோன்னா அதுக்கு மெயின் ரீசன் இவங்க 2 பேர் தான். இவங்க இல்லைன்னா இது எப்படி நடந்திருக்குன்னு தெரியல. ஸோ எல்லா இடத்துலையும் நான் மற்ற எல்லாத்த பற்றி பேசியிருக்கேன். பட் இந்த இடத்துல உங்கள் முன்னாடி நான் இவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். சொல்லுங்க. ஆமா, புடவை கட்டி வச்சாங்களா? அதான் அவங்க அடிச்ச கடைசி தம். ஆமா ஆமா, இல்ல நான் சொல்லக்கூடாது, செஞ்சு காட்டணும். ஹீரோ வந்து காசு உங்களுக்கு கொடுத்ததால தான் ஹீரோ அவ்வளவு நல்லவரா காட்டிருக்கீங்களா? புரியல. படத்துல ஃபுல்லா ரொம்ப ரொம்ப நல்லவரா காட்டிருக்கீங்க. இல்ல பார்த்ததே கிடையாது. இல்ல நல்லவர் எப்படின்னா, நம்ம ஒருத்தங்களை கலாய்க்கும் போது அவன் அமைதியா இருக்கான்ல, அவன் நல்லவன். அந்த மாதிரிதான் காட்டியிருக்கோம் நம்ம.
ஆக்சுவலா ஆக்சுவலி இந்த கதையில வர ஹீரோவே இவர்தான். அப்ப அவரை பத்தி எப்படி தப்பா காட்டுவாரு? இல்ல சுத்தி இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் இவர் திட்டணுங்கிறதா ஒரு இது. அதை எடிட்ல பார்க்கும்போது இவரே ப்ரோ ஏன் ப்ரோ இவ்வளவு திட்டுறாங்க, இல்ல ப்ரோ நல்லா இருக்கும் பண்ணுங்க. அவ்வளவு சூதாடியும் அப்படினால வசதியா இருக்கிற மாதிரி தெரியுது. வசதியா இருக்காரு சார். ஆமா, கையில மோதிரம்லாம் இருக்குது. நாங்க போறோம், ஏன்னா சூதாட்டம் எனக்கு தெரியும். எஸ் சார். அதே மாதிரி குறுக்கு வழியில சூதாடின்னு டைலாக் வச்சிருக்கீங்க. ஆமா சார். சூதாட்டமே குறுக்கு வழி தான் சார். அதுலயும் நிறைய குறுக்கு வழி இருக்கு சார். சூதாடுறவங்க கூட நம்ம உண்மையா இருக்கலாம் பொய்யா இருக்கலாம் சார். அதனால கிடைச்சிருச்சா சார்? தெரியல சார். நைட் எல்லாம் சார். ஓஜி மகேந்திரன் சார் கொங்கு பாஸ் பேசுறாரு. அவர் பேசவே இல்லையா கடைசி வரைக்கும்? எங்க பாஸ் பேசுறாரு? கொங்கு பாஸ், கோயம்புத்தூர் பாஸ். பேசியிருக்காரா? இல்ல, அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை கொண்டு வர ட்ரை பண்ணோம். அது ஆனா ரொம்பவும் கொங்கா இருந்துடக்கூடாது, எல்லாத்துக்குமே போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அதை மெயின்டைன் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். உடைந்த உள்ளங்களுக்கு போட்டு. எஸ் சார். உடைந்த உள்ளம் திருப்பி வேற எங்கேயும் ஜாயின் ஆகாம இருக்கணும்ல, அவர் கேட்ட கேள்விதான் சார். இன்னைக்கு காலம் அந்த மாதிரி இருக்குல்ல சார். உடையிறது சேர்றதுங்கிறது உண்மையான காதல்ல உணர்ந்தாங்கன்னா சேரவும் செய்யலாம், பிரியவும் செய்யலாம் சார். சார் இல்ல, லோ குவாலிட்டி அணிறது போய் 2 ஸ்டெப்ஸ் போடு அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அனுப்பிச்சு விடுவாரு. மத்தபடி நம்ம எதுவும் சொன்னீங்க ஒரு வார்த்தை, பாக்ஸ் ஆபீஸ் நம்பர்ஸ்லாம் சரியா சொல்ல மாட்டாங்க. இல்ல தவறு மாட்டா நீங்க சொன்னீங்க. ஆமா சார். ஆமா போட்டுக்கிறாங்க. அது எப்படி நாங்க எடுத்துக்கணும்? ஏன்னா பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் கவுண்ட் கொடுக்குறாங்க, அது கரெக்டான கவுண்டா இருக்கும். ஆனா நீங்க சொல்ற விஷயம் தப்பா இருக்கு. பாக்ஸ் ஆபீஸ் கவுண்ட் நம்பர் சார். இல்ல, இப்ப நம்ம ஒரு படத்தை பார்க்கும்போது அந்த படத்தோட டிராவலை நம்ம பார்க்கும்போது அந்த படத்துக்கு எவ்வளவு மக்கள் போறாங்க நம்ம கண் கூட பாக்குறோம்ல. தியேட்டருக்கு வெளியில வண்டி இருக்கிறத வச்சே நம்மளால ஒரு மாதிரி கணிக்க முடியும். ஆனா அது இன்ஸ்டாகிராம்ல வரும்போது அது வேறையா வருது. அதை பேஸ் பண்ணி சொல்றேன், எல்லா படங்களும் கிடையாது. இல்ல சார், இன்ஃப்ளூயன்சர் சொல்றது தப்புன்னு சொல்ல. இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு நம்ம என்னதான் பண்ணாலும் படத்துக்கு ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும். ஆனா அந்த நம்பர்ஸ் கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கறது அது படத்துலதான் இருக்கு. நம்ம மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்த்துறோங்கிறதுல தான் இருக்கு. ப்ரொடியூசர் நல்ல ப்ரொடியூசர். படம் சொன்னார், போன படம் எனக்கு சரியா போகல. ஆமா. இந்த படம் எப்படி சேல்ஸ் போனா நீங்க எப்படி கொடுத்துருக்கீங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல விட்டுருக்கீங்க சார். ப்ரொடியூசர் எப்படி வேற அடுத்தடுத்து படங்கள் பண்ணுவாரா? ப்ரொடியூசர் சார் ஹாப்பி தானே சார்? சார் கண்டிப்பா நல்லா வந்திருக்கு. கண்டிப்பா இந்த படம் போன படம் அளவுக்கு இருக்காது. சொல்லி அடுத்தடுத்து படம் பண்ணுவீங்களா, எப்படி இருக்கும்? கண்டிப்பா இந்த படம் போன படம் அளவுக்கு இருக்காது. கண்டிப்பா அடுத்தடுத்த படங்கள் பண்றதுக்கான முயற்சிகள் நடக்கும்னு நான் நம்புறேன். அதுக்கான கதைகளும் கேட்டுட்டு இருக்கோம். இந்த படம் முடிஞ்சிட்டு எல்லாம் பிசினஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் மற்ற லாங்குவேஜ் பிசினஸ்லாம் முடிக்க வேண்டியிருக்கு. ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த படத்துக்கான கண்டிப்பா நடக்கும் சார். கண்டிப்பா நடக்கும்.